இந்த பாரத தேசத்துக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம். உலகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் ட்ரம்ப் அவர்களுடைய அசாசினேஷன் அட்டெம்ப்ட் அதுதாங்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது. திஸ் இஸ் நாட் அ ஜோக். இது ரொம்ப எளிதில் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான ஒரு கருத்து. எதற்காக அப்படின்னு சொன்னால், அந்த டீப் ஸ்டேட் தியரி அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு இதுவரை நீங்கள் அந்த பேரே கேள்விப்படலை, டீப் ஸ்டேட்னா என்னென்னு தெரியாது அப்படின்னு சொன்னால், தயவு செஞ்சு கொஞ்சம் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தியரி. ஒட்டுமொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், அவர்கள் சொல்வது போல ஆட்டி வைக்கணும் என்று டீப் ஸ்டேட் ரொம்பவே வேலை செய்து கொண்டிருக்காங்க. அதில் டீப் ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ப்ரோ நேஷனலிஸ்டாக இருக்காங்களோ, தேசத்துக்கு எது சரியோ அதெல்லாம் அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்களோ அவர்களெல்லாம் எதிரி. உதாரணத்துக்கு நரேந்திர மோடி டீப் ஸ்டேட்னுடைய எதிரி. டீப் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொல்வது அவர்களுடைய அஜெண்டா எல்லாத்துலையும் புஷ் ஆகணும்னா, தேச முதன்மை என்று நினைக்கக்கூடிய அவர்கள் தேசத்துக்கு எது சரியோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் எந்த தேசத்திலுமே இருக்கக்கூடாது என்பது டீப் ஸ்டேட்னுடைய ஒரு ஆழமான ஒரு கருத்து. அதனால தான் ரொம்பவே ஒர்க் பண்ணி ரொம்ப தீவிரமாக வேலை செய்து 2016 எலெக்ட் ஆன ட்ரம்ப்பை 20 வீழ்த்தினார்கள். யாரை வச்சு வீழ்த்தினாங்கன்னா, ஜோ பைடனை வச்சு வீழ்த்திருக்காங்க. அப்படிலாம் நினச்சி பாருங்க, இந்த டீப் ஸ்டேட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் என்று. இவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நான் லெஃப்டாக இருக்கக்கூடியவர்களை அசாசினேஷன் அட்டெம்ப்ட் செய்வதில் ரொம்பவே வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ஷின்சோ ஆபே ஜாப்பனீஸ் முன்னாள் பிரைம் மினிஸ்டரை அசாசினேஷன் பண்ணிட்டாங்க. தே வர் சக்ஸஸ்ஃபுல். உடனே ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் ஃபுமியோ கிஷிடா அவர்கள் ஸ்டேட் லெவலில் துக்கம்லாம் அனுசரித்தார். பட் ஓகே, பட் கான் இஸ் கான். ஷின்சோ ஆபே அவர்களுடைய உயிர் பிரிந்தது தான். அவர் லெஃப்டிஸ்ட் கிடையாது. அடுத்து இங்கே வாங்க, இந்தியாவுக்கு வாங்க. நரேந்திர மோடி அவர்கள் பஞ்சாபுக்கு சென்றிருந்த பொழுது அங்கு செக்யூரிட்டி பிரீச் நடந்தது. ரொம்பவே சீரியஸான ஒரு கன்சர்ன். பஞ்சாபில் நரேந்திர மோடியுடைய அசாசினேஷன் அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் பார்டருக்கு ரொம்ப கிட்ட அருகாமையில் இந்தியா டெரிட்டரிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் நரேந்திர மோடியுடைய செக்யூரிட்டி பிரீச் ஆச்சு. செக்யூரிட்டி பிரீச் ஆனது மட்டும் கிடையாது, நரேந்திர மோடி அவர்கள் திரும்பி செல்லும் பொழுது சிஎம் கிட்ட, அப்போது பகவந்த் மான் நினைக்கிறேன், அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு, மே ஜிந்தா வாபஸ் செல் ரஹா ஹூம், நான் உயிரோட திரும்பி போயிட்டுருக்கேன் அப்படின்னு. அதாவது அந்த அளவுக்கு அங்கே பிளான் பண்ணி நரேந்திர மோடியுடைய அசாசினேஷன் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு. செக்யூரிட்டி பிரீச் நடந்துச்சு. எதற்காக அப்படி சொல்கிறோம்னா, அந்த சம்பவம் நடந்ததுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி, நரேந்திர மோடியுடைய பஞ்சாப் செக்யூரிட்டி லேப்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ, ஒரு சிமுலேஷன் ஒன்று போட்டிருந்தாங்க. எப்படின்னா, எப்படி நரேந்திர மோடியுடைய கார் வழிமறிக்கப்படும், அதுலேருந்து அவர் எப்படி நடந்து வருவார், வெளியில் வருவார், அதற்கு பிறகு அவர் எப்படி தாக்கணும் என்ற ஒரு வீடியோ சிமுலேஷன் வெளியில் விட்டிருந்தார்கள். அப்போது ஒரு பிளான் அட்டாக்கை அப்போதே பிளான் செய்திருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக நரேந்திர மோடி அவர்கள் அப்போது தப்பினார். இப்போ பார்த்தீங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அசாசினேஷன் அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா, இவர் பேசிக்கிட்டே இருக்காரு. பென்சில்வேனியாவில் அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் பொழுது அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. லுக் அட் த அப்படின்னு ஜஸ்ட் இப்படி திரும்புறாரு, இப்படி போகுது அந்த புல்லட். உண்மையிலேயே மயிரிழையில் மண்டை தப்பியது என்று சொல்வார்கள் நிறைய பேர். அது மாதிரி லிட்ரலி இத்தினோன்னு இடைவேளையில் அவருடைய உயிர் என்று தப்பியது. அசாசினை யார் ட்ரை பண்ணாலும் அவனை கொண்டுட்டாங்க. சீக்ரெட் சர்வீஸை சார்ந்தவர்கள். அதனால யார் பண்ண சொன்னா, எதற்காக பண்ண சொன்னார்கள் என்று எதுவுமே தெரியவில்லை. இந்த இடத்துல தான் ஒரு மேதாவி ஒருத்தர் சொன்னார், யுஎஸ், யூரோப் இது போன்ற நாடுகளில் டெமோக்ரஸி பார்த்தீங்களா, அந்த யார் அந்த மேதாவி என்று பார்த்துட்டு வந்துருங்க. So the surprising thing is that the so-called defenders of democracy, which are the United States, European countries, seem to just be oblivious that a huge chunk of the democratic model has come undone. பாத்தீங்களா, இவர் தாங்க ஜனநாயகத்தை இந்தியாவில் மீட்க பிறந்தவர். இவர் என்ன சொன்னார், ஃபாரின் லேண்டில் உட்காந்துக்கிட்டு இந்தியாவில் ஜனநாயகமே இல்லை, 2024 வந்து நீங்கள் எனக்கு மீட்டு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டவர். இவர் இப்போது நினச்சி பாருங்க, யூஎஸ் வந்து டெமோக்ரஸி ரேங்கிங்கில் எங்கே இருக்காங்க, இந்தியாவுடைய டெமோக்ரஸி ரேங்கிங் எங்கே இருக்குது. இதனால தான் இந்த சர்வதேச அளவில் எடுக்கப்படக்கூடிய சர்வேக்களுடைய நம்பகத்தன்மை என்பது இவ்வளவுதான். குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்தியாவுடைய ரேங்கிங் எங்கே இருக்குது, ஆப்கானிஸ்தான் ரேங்கிங் எங்கே இருக்குது, ஸ்ரீலங்கா ரேங்கிங் எங்கே இருக்குன்னு தெரியும். ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தானை விட இந்தியா கீழே இருக்கான், பாகிஸ்தானை விட கீழே இருக்கான். ஒரு கோதுமை பொட்டலத்துக்காக ஒட்டுமொத்த நாடு அடிச்சுக்கிட்டு கிடக்கு. அந்த நாட்டை விட நம்மளுடைய இந்தியாவுடைய குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் கம்மியாக. இதுதான் உலகளாவிய அளவில் டெமோக்ரஸி இண்டெக்ஸ். பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ எங்கேயோ இருக்குது, இந்தியா கீழே இருக்குது. அப்பேற்பட்ட டெமோக்ராட்டிக் நேஷன், இந்த சோ கால்ட் டெமோக்ராட்டிக் நேஷனில் அதனுடைய எதிர்கட்சி தலைவருக்கு த மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ் பென்சில்வேனியாலேயே பாதுகாப்பில்லை. இந்தியாவில் த சோ கால்டு டெமோக்ரஸி இல்லாத ஒரு நாட்டில்
த மோஸ்ட் அன்சேஃப் பிளேஸில் மணிப்பூரில் கலவரம் நடந்துட்டு இருக்கிற பூமியில் எதிர்க்கட்சி தலைவருக்கு, இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு எவ்வளவு பாதுகாப்பு என்று நீங்கள் பாருங்கள். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த டீப் ஸ்டேட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த டீப் ஸ்டேட் அஜெண்டா இருக்கக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் சைனாவினுடைய கைக்கூலியாக செயல்படக்கூடிய ஒரு சில பத்திரிகைகள், இன்னும் ஊடகங்கள், அவர்கள் இந்த ட்ரம்பினுடைய அசாசினேஷன் அட்டம்ப்டை எப்படி மறைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்களேன். ஒருத்தர் போட்டிருக்காரு, யாரு, த நியூயார்க் டைம்ஸ், ட்ரம்ப் ரஷ்ட் ஆஃப் ஸ்டேஜ் ஆஃப்டர் கேயாஸ் அட் ரேலி. கேயாஸ்னா அமளி துமளி, ரேலியில், அந்த ரேலியில் அமளி துமளி ஏற்பட்டுருச்சு என்பதற்காக ட்ரம்ப்பை வந்து அவசர அவசரமாக ஸ்டேஜ்லேருந்து தூக்கிட்டு போகிறாங்களாம். துப்பாக்கி சூடு நடக்கலை, யாரும் தவறாக நினைக்காதீங்க, துப்பாக்கி சூடு நடக்கவே இல்லை, நான் சொல்லப்பா. நியூயார்க் டைம்ஸ். அடுத்து வாஷிங்டன் போஸ்ட், ட்ரம்ப் எஸ்கார்டட் அவே ஆஃப்டர் லவுட் நாய்ஸஸ் அட் ரேலி. படிக்கும் போதே எப்படி தாங்க மனசாட்சியை தனியாக இப்படி கழட்டி வச்சுட்டு எழுதுவாங்களா? நிறைய சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா இவங்க வந்து சீக்ரெட் சர்வீஸ் தூக்கிட்டு போயிட்டாங்களாம். எஸ்கார்டட் அவே என்று எழுதியிருக்காங்க வாஷிங்டன் போஸ்ட். அடுத்து வாங்க, MSNBC அப்படிங்கிற அந்த ஒரு பத்திரிகை, சீக்ரெட் சர்வீஸ், டொனால்ட் ட்ரம்ப் சேஃப் ஆஃப்டர் பாப்பிங் சவுண்ட்ஸ் ஹர்ட் அட் ரேலி. பாப்பிங் சவுண்டு, பாப்கார்ன் சவுண்டு கேட்டிருக்கு, அதற்கு பிறகு சீக்ரெட் சர்வீஸ் ட்ரம்பை காப்பாற்றிட்டாங்க என்று போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு பத்திரிகை, CNN பாலிடிக்ஸ், சீக்ரெட் சர்வீஸ் ரஷஸ் ட்ரம்ப் ஆஃப் ஸ்டேஜ் ஆஃப்டர் ஹி ஃபால்ஸ் அட் ரேலி. இவங்க எல்லாத்தையும் விட ஒரு படி மேலே போய் ட்ரம்ப் கீழே விழுந்துட்டாரு, அதனால குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம ஊரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜமீஷா முபீன் காரில் எடுத்துகிட்டு போனது வந்து வெடிபொருள் கிடையாது, அது உரம் என்று ஒரு சில நபர்கள் பேசிட்டு இருந்தாங்க. தொலைக்காட்சி விவாதத்திலே வந்து பேசினாங்க. அது மாதிரி அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பாப்பிங் சவுண்டு கேட்குது, ட்ரம்ப்பே விழுந்துட்டார், வழுக்கி விழுந்துட்டாரு, அதனால தூக்கிட்டு போயிருக்காங்க சீக்ரெட் சர்வீஸ் என்று. ஸோ இவனுடைய அஜெண்டா இந்தியாவில் எப்படி நரேந்திர ஊடகங்களை வீழ்த்தணும் என்று எக்கச்சக்கமான ஊடகங்கள், அதுவும் இன்டர்நேஷனல் ஃபண்டட் ஊடகங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறதோ, வெளிநாடுகளில் உட்கார்ந்துக்கிட்டு சில ஊடகங்கள் நரேந்திர ஊடகங்களை வீழ்த்தியாகணும், டெமோக்ரஸிஸ் அண்டர் த்ரெட் என்று எப்படி வேலை செய்து கொண்டு இருக்கார்களோ, அது மாதிரி 2016 முதல் 20 வரை அமெரிக்காவுக்காக நிறைய டெசிஷன் எடுத்த ட்ரம்ப், இமிகிரேஷன், இல்லீகல் இமிகிரேஷன் இருக்கக்கூடாது என்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்த ட்ரம்ப் அவரை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே தீவிரமாக வேலை செய்து நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வெளியில் வந்துச்சு. எப்படி சைனா ஃபண்டட் அமெரிக்கன் மேகசின்ஸ் டு டெஸ்ட்ராய் ட்ரம்ப் அப்படிங்கிறது நிறையா வந்துச்சு. ஸோ 2016 முதல் 20 வரை ட்ரம்ப் வந்து பிரசிடண்டாக இருந்தார். 20 நடந்த எலெக்ஷன்ஸில் அதுவும் ஒரு லேண்ட்ஸ்லைட் டிஃபீட்லாம் கிடையாதுங்க ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு. அப்பவும் ஜோ பைடன் வேணும் என்று யாரும் வாக்களிக்கவில்லை, ட்ரம்ப் வேணாம் அப்படின்னு வாக்களிச்சிருக்காங்க. அதற்கு பிறகுதான் தெரியுது அதுவே பரவாயில்ல, ட்ரம்ப்பை எவ்வளோ பெட்டர் என்று ஜோ பைடன் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சிருக்கு. எப்படின்னா, அந்த ஊர் துண்டு சீட்டு போல நம்மளுடைய ஜோ பைடன் அவர்கள் சமீபத்தில் ஒரு மாநாட்டுக்கு போயிட்டு ஜெலன்ஸ்கியை பார்த்து பிரசிடென்ட் புதின், உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியை பார்த்து பிரசிடென்ட் புதின்னு சொல்லியிருக்காரு. வைஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப், கமலா ஹாரிஸ் இல்லையா, வைஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்னு வளரியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய தவறுகள் பேசியே இருக்கும்போது அப்படியே ஸ்டக்கு நின்றுவார், செயல்பட முடியாமல். என்ன பாவங்க, வயசு ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாயிட்டே இருக்காரு. அவருடைய அரசியலுக்காக, பாலிடிக்ஸ்க்காக என்று தொடர்ச்சியாக ஜோ பைடன் அவர்கள் மேலே விமர்சனங்கள் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போது ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் ரேஸில் முன்னணி வகிச்சிட்டே வந்தார். ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா விவேக் ராமசாமியா ட்ரம்ப்பா என்று தான் ரேஸ் இருந்துச்சு, இன்டர்னல் பார்ட்டி ரேஸு. ஒரு கட்டத்தில் விவேக் ராமசாமி இல்லை, நான் அந்த பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் ரேஸ்ன்னு விளைவிக்கிறேன், வி வில் சப்போர்ட் ட்ரம்ப் என்று சொல்ல ஆரம்பித்தார். ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, சென்டிமீட்டர்ஸில் அமெரிக்கா காப்பாற்றப்பட்டது, அமெரிக்காவுடைய எதிர்காலம் காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இப்போது ட்ரம்ப் ஆல்ரெடி இதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் ரேஸில் முன்னணி வகிச்சுட்டு வந்தார். இப்போது கேட்கவே வேண்டாம், இப்போ எழுதி வச்சிடலாம் போல, டொனால்ட் ட்ரம்ப் இஸ் த நெக்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்று. கடந்த பிரசிடென்ட் அவர் தான், நடுவில் ஒரு சின்ன கேப், மீண்டும் அவர் தான் பிரசிடென்ட் என்பது போல தான் இருக்குது இப்போதைய சூழல். ஸோ இந்த அசாசினேஷன் அட்டம்ப்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டேஜ்டு ட்ராமா என்று ஒரு சில நபர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு புறம் என்ன சொல்கிறாங்க, அவர் தான் அடுத்த பிரசிடென்ட் அப்படின்னு தெரிந்த பிறகு யாரும் இது மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இது ஒரு ஸ்டேஜ்டு ட்ராமா என்று ஒரு சில நபர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், கரெக்டாக பேசிகிட்டே இருக்கும்போது லைட்டாக தலையை ஆட்டுறாரு, தலை இந்த பக்கம் அசைக்கிறாரு, அப்போது அந்த இடத்துல ஒரு புல்லட் பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து யாராச்சும் எலெக்ஷன் விக்ட்ரிக்காக செய்வார்களா அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த டீப் ஸ்டேட் பற்றி இந்த கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அசாசினேஷன் அட்டம்ப்டுக்கு பிறகு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, டெமோக்ரட்ஸ், அந்த ஊர் காங்கிரஸ் மாதிரின்னு நினைக்கிறேன், டெமோக்ரஸி வில் எண்ட் இஃப் ட்ரம்ப் ரிட்டர்ன்ஸ் டு பவர்.
மீண்டும் ட்ரம்ப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்துவிட்டால் டெமோக்ரஸி அவ்வளோதான் ஒழிஞ்சு போயிடும், அமெரிக்காவில் டெமோக்ரஸி இருக்காது. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? எங்கே கேட்டீங்க? தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியினுடைய பிரச்சாரம். எழுதி கொடுத்தது யாரு என்று உங்களுக்கு இப்போ சந்தேகம் வந்திருக்குமா? வராது. இனிமேலும் சந்தேகம் இருக்காது. ஏன்னா உலகம் முழுக்க தேசியவாதிகளை தோற்கடிக்கணும் என்றால் டெமோக்ரஸி அண்டர் த்ரெட் என்ற அந்த அந்த கட்டையை உருட்டி விடு, ஒரு அடிச்சு விடு பார்த்துக்கலாம் என்று சேகர் பாபு அவர்கள் சொல்வார் இல்லையா? அது மாதிரி அடிச்சு விடு என்று உலகம் முழுக்க டெமோக்ரஸி அண்டர் த்ரெட் என்று சொல்லியே தேசியவாதிகளை வீழ்த்துவதற்காக ஒரு கான்ஸ்பிரசி நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தீர்கள் என்றால் மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும். இஃப் வி ஃபெயில் டு கனெக்ட் த டாட்ஸ் we will never understand the truth. எப்போதுமே நமக்கு உண்மை புரிய வராது. The rhetoric around him over the last few weeks that if he wins an election, our country will end, our democracy will end, it's the last election we'll ever have. அமெரிக்காவில் டெமோக்ரஸி ட்ரம்ப் வந்தால் எப்படிங்க போகும்? 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடக்க தான் போகுது. 2014 என்ன சொன்னாங்க? இனிமேல் தேர்தல் நடக்காது என்று சொன்னார்கள். 2019 என்ன சொன்னார்கள்? அவ்வளோதான் மோடி ஜெயிச்சு வந்தால் தேர்தல் நடக்காது என்று சொன்னார்கள். 2024 என்ன சொன்னாங்க? அவ்வளோதான் மோடி மீண்டும் ஜெயிச்சு வந்தால் தேர்தல் இருக்காது, கான்ஸ்டியூஷனை அழிச்சிருவாரு என்று சொன்னார்கள். தேர்தல் நடக்கலையா? நடந்துட்டு தான் இருக்கு. இப்பொழுது கூட இடைத்தேர்தல் 13 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிஞ்சிருக்கு. விக்கிரவாண்டியிலே எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது இது மாதிரியான பிரச்சாரங்கள் உலகம் முழுக்க நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ட்ரம்ப் அவருடைய இந்த அசாசினேஷன் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது ரொம்பவே எளிதில் எடுத்துக்கொள்ள முடியாது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் ரொம்பவே தீர விசாரித்து உண்மை வெளியில் வரணும். அனைவருமே இதை கண்டிச்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஜோ பைடன், முன்னாள் அதிபர் ஒபாமா அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்று உலகத் தலைவர்கள் அனைவருமே இந்த அசாசினேஷன் அட்டெம்ப்டுக்கு எதிராக பதிவு செய்து கொண்டே வரார்கள். வயலன்ஸ் ஹேஸ் நோ பிளேஸ் இன் டெமோக்ரஸி என்றுதான் அனைவருடைய கருத்தாகவும் இருக்குது. ஆல்ரெடி ஜான் எஃப் கென்னடி பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்காவிலே கொலை செய்யப்பட்டார் ஒரு கார் ரேலியின் பொழுது. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது போன்ற தலைவர்கள் கொலை செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காக ஜான் எஃப் கென்னடிக்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப உன்னிப்பாக கீனாக வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை தாண்டியும் ட்ரம்ப் அவர்களை அசாசினேட் பண்ணுறதுக்காக சரி அப்படியே ஸ்டேஜ்டாக இருந்தாலுமே அரசாங்க தரப்பு காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆளும் அரசாங்கம் அங்கே டெமோக்ரஸி ஆண்டுகிட்டு இருக்காங்க, ஜோ பைடன் தான் பிரசிடென்ட், அவர்களால் தடுத்திருக்கலாம் இல்லையா? இப்படி எண்ணற்ற கேள்விகளுக்கான பதில் விரைவில் கிடைக்க வேண்டும். இதற்கு பின்னாடி இருப்பவர்களை கண்டறிந்து துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அகைன் இது போன்ற ஒரு சம்பவம் உலகத்தில் எந்த ஒரு நான் லெஃப்ட் நேஷனலிஸ்ட் லீடருக்கும் நடக்கக்கூடாது. ஏன் இப்படி சொல்கிறோம்? யாருக்கும் நடக்கக்கூடாது. இவர்கள் தான் டார்கெட் செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு வணக்கம். வந்தே மாத்திரம்.